ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விக்ஸி. நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்து உங்கள் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் கூடவே இருக்க பெல் பட்டனை கொஞ்சோண்டு கோச்சிக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ எப்படி உள்ள வந்தன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, இதை நான் கேட்க வேண்டிய டைலாக்கு, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம என்னோட சூட்கேஸ் எடுத்துட்டு எங்க கிளம்புறீங்க, திருடவா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஹீரோயினை பார்த்து. இல்லைங்க, நான் உங்களோட ஐடி கார்டை தான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்ல, உங்க வீட்டு பாஸ்வேர்டை கூட உங்க அம்மா தான் கொடுத்தாங்க, நீங்க வேணா உங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து யோசிச்சுட்டு கேட்கிறாரு, ஓ என்னோட ஐடி கார்டை தான் எடுத்துட்டு போக வந்தீங்களோ அப்படின்ட்டு. உடனேவே ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல, அப்ப ஹீரோ வந்து கேட்கிறாரு, எது என்னோட ஐடி கார்டு வந்து இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு எனக்கே தெரியாம போச்சே, அதுவும் சூட் கேஸ்ல எடுத்துன்னு போற அளவுக்கு அப்படின்னு வந்து ஹீரோயினை பார்த்து நக்கலா கேட்கிறாரு. உடனேவே ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இல்ல இது என்னோட சூட் கேஸ் அப்படின்ட்டு. ஹீரோ வந்து சொல்றாரு, எப்படி உங்களோட சூட் கேஸ் ஆகும், இது என்னோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறீங்க. ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் அது மட்டும் இல்லாம நான் உங்களோட நல்லதுக்காக தான் வந்தேன், நீங்க உடனே என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்கன்னு பாவமா மூஞ்சி வச்சுன்னு கேட்க, ஹீரோ வந்து சொல்றாரு, நீங்க தேடி வந்தது கிடைச்சிடுச்சா அப்படின்ட்டு. இவ்வளவு நேரம் இந்த சூட் கேஸ் யாருதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலாவே நம்ம ஹீரோயினோட சூட் கேஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து ஹீரோ வந்து மாத்தி எடுத்துன்னு வந்துருவாரு ஹீரோயின் கிட்ட இருந்து. கட் பண்ணி அடுத்த சீன் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோ வந்து என்ன சொல்லிட்டு வராருன்னா, என்னோட ஐடி கார்டும் கிரெடிட் கார்டும் இப்போதான் வந்து ரீஇஷ்யூ பண்ணாங்க, அது எங்கே வச்சேன்னு தெரில, நீங்கள் கொஞ்சம் தேடுறீங்களா, ரெண்டு பேருமே தேடுவோம் அப்படின்றாங்க. அப்போ என்னோட கிரெடிட் கார்டுன்னு ஹீரோயினை பார்த்து திரும்ப ஹீரோ வந்து தள்ளி விட்டுறாரு பெட்டில். அப்போ ஹீரோயின் வந்து அலறிச்சின்னு பெட்டா அப்படின்னு ஹீரோவை பார்க்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ரொமான்ஸ் எட்டி பார்க்குது. உடனேவே ஹீரோவும் ஹீரோயினும் வந்து லைட்டாக சுதாரிச்சுட்டு ஹீரோ வந்து சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக தேடுங்க, நானும் தேடுறேன், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து தேட சொல்கிறாரு. ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ரூம் வந்து ஹீரோவோட தம்பி ரூம் தானே. ஹீரோவோட தம்பியோட லாக்கரை போய் ஹீரோ திறக்க போக, அப்போ பாஸ்வேர்டு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட ஆதார் கார்டையும் கிரெடிட் கார்டையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து கூப்பிட நம்ம ஹீரோவும் போயிடுறாரு அந்த பாஸ்வேர்டு போடாமல். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கை நீட்டி கேட்க கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கையில் இருக்க ஸ்கேட்சை வந்து நோட் பண்ணுறாங்க. உடனேவே ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க, எங்கே அடிப்பட்டது அப்படின்ட்டு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, கட் பண்ணி அடுத்த சீனே நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து பேண்டேஜ் போட்டுட்டு இருக்காங்க. உடனேவே ஹீரோ வந்து 32 பல்லையும் காட்டிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறாரு, நீ தானே அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டு நீ தானே எனக்கு வந்து ஃபேஸில் வந்து பேண்டேஜ் போட்டு போனேன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து ஆமாம். ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதானே அப்படின்னு கேட்க, இல்லைங்க நான் உங்கள் மேலே ஒரு பேஷண்டாக தான் பாசம் வச்சு நான் உங்களுக்காக பேண்டேஜ் போட்டு விட்டேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. எனவே பேஷண்டாவது என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கேன்னு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என் சைடு தானே எப்பவுமே அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினை வந்து ஆமான்றாங்க. ஹீரோ வந்து உடனே குஷியாக போயிடுறாரு. கட் பண்ணி அடுத்த சீன் தான் கோல்டு கிளாஸ்ன்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட தம்பியும் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ்வும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து சொல்கிறாங்க, நான் நினச்சேன் நீ வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல தான் என்னை கூப்பிடுவ அப்படின்ட்டு. வந்து ஹீரோவோட தம்பியை பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்ற, எதுக்காக என்னோட கமெண்ட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்க அப்படின்னோடனே ஹீரோவோட தம்பி வந்து சொல்கிறாரு, உன்னால எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குது, தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையில் வராதிங்க அப்படின்னு ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ்வை பார்த்து சொல்ல, என் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேற யாருன்னா நல்லவங்களா பார்த்து டேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட தம்பி வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, என்னோட பிரேஸ்லெட் வந்து நீ பாத்தியா அப்படின்ட்டு ஹீரோவோட தம்பி கிட்ட. அன்னைக்கு வந்து நான் உங்க கார்ல இருந்தப்ப அந்த பிரேஸ்லெட் வந்து கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், போய் தேடுன்னு சொல்ல, ஹீரோவோட தம்பி வந்து உடனே சிரிக்கிறாரு, என் பின்னாடி வரதுக்காக இன்னொரு பொய்யா அப்படின்ட்டு. நல்லா ட்ரை பண்ற, ஆனா பிரேஸ்லெட்டை விட செருப்பு சொல்லியிருந்தனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, அந்த பிரேஸ்லெட்ன்றது எனக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவோட தம்பி வந்து சொல்றாரு, என்ன பிரேஸ்லெட்டோ போ, நான் வேணா சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு. இல்லாட்டி எவ்வளோன்னு சொல்லு, நான் வேணா இப்பயே கொடுக்குறேன் அவங்கள பார்த்து சொல்ல, அவங்க சரியான காண்டாயி எவ்வளோன்னு சொல்லு, உன் மண்டையை உடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வேணா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. காசுன்னு வரும்போது என் கால் தூசி கூட நீ வரமாட்ட, ஒழுங்கு மரியாதையா போய் தேடு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அட்ரஸுக்கு வந்து அமுச்சு விட்டுருன்னு ஹீரோவோட தம்பியை மிரட்டிட்டு போறாங்க.
ஹீரோவோட தம்பியும் அங்கேருந்து வெளியே வர அவரை யாரோ ஃபாலோவே பண்ணிட்டு இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. கட் பண்ணி அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நான் இனிமே உன்னோட அடிமை, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஹீரோ வந்து. உடனேவே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வாயை பழக்கிறாரு. ஹீரோ வந்து சொல்றாரு இன்வெஸ்டரா வரதுக்கு வேணா வா அப்படின்னு சொல்ல உடனே அவர் வந்து போடா வேணா அப்படின்ட்டு உட்காந்துடுறாரு. நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், என்கிட்ட எங்க வேற இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்ட்டு. உன்னை யாரா இன்வெஸ்ட் பண்ண சொன்னா, போயிட்டு சேர்மன் ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் நான் இன்வெஸ்ட் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு இந்த உலகத்திலேயே வந்து பெரிய இன்வெஸ்டரா இருக்காரு அவரு தானே அப்படின்னு சொல்ல ஆமான்னு ஹீரோ வந்து சொல்றாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து உடனே சொல்றாரு அவன் ரொம்ப ரவுடி பையனாச்சே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவன் சரியான சைக்கோவான், இது வரைக்கும் அவனை யாருமே வந்து பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு பேசுறது கேட்காம லெஃப்ட்ல பார்த்துட்டு இருப்பாரு. அது என்னன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட க்ரஷும் வந்து அந்த இடத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து சரியான காண்டாயே பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து அதை கவனிச்சுட்டு தான் பார்த்துன்னே இருந்திருப்பாரு அவங்கள. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு யார் வந்து சேர்மனை தேட போறா, அவங்களுக்கான ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏஜென்ட்டை பார்த்து பேச அவர் கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. உடனேவே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனை மாதிரி ஒரு மோசமானவனை பார்த்து இருக்கவே மாட்டாங்க யாருமே, நீ ஏன் அவன்கிட்ட இது பண்ற அப்படின்னு சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு பேசுறத கண்டுக்காம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் தான் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாம சொல்றாரு பிக் பிக்சர் ஏஜென்சியும் அவங்க கிட்ட இருந்து தான் வந்து ஃபண்டு வாங்கியிருக்காங்க, சரி விடு நான் போய் அவங்கள கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அவரும். அப்ப ஹீரோ வந்து நாளைக்கு மீட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பொக்கே கொண்டு வந்திருப்பாரு. அந்த பொக்கேல இருந்து எல்லோ துளிப்பை வந்து எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கதறாரு, டே அதை எடுத்துட்டு போவாதடா, அதுக்கு மீனிங் வேறடா அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னு தான் தெரியலையே அப்படின்ட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா கூகுள்ல போடுறாரு. கட் பண்ணி ஹீரோ வந்து நடந்து வந்துட்டே தான் இருக்காரு. அவருக்கும் அதோட மீனிங் தெரியல. ஆனா நம்மளுக்கு காட்டுறாங்க எல்லோ துலிப்னா தி லாங்குவேஜ் ஆஃப் எல்லோ துலிப் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லவ் நெவர் ஒர்க்ஸ் அவுட். அடுத்த சீனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு அவங்க லிஃப்ட்ல ஏறுறாங்க. ஹீரோவும் போயிட்டு உடனே லிஃப்ட்ல ஏறுறாரு. அந்த டைம்ல அவரு பூவை வந்து பின்னாடி வச்சிட்டு இருப்பாரு. அது வந்து லிஃப்ட்ல மாட்டி அந்த பூ வந்து உதிர்ந்துரும். அது தெரியாம நம்ம ஹீரோ வந்து உடனேவே முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாரு. வெறும் காம்பு தான் இருக்கும். உடனேவே ஹீரோயினோட ஜூனியரோ அங்க இருக்க நம்ம ஹீரோயினோட கிரஷுமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனேவே ஹீரோ வந்து சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் மூஞ்சிக்கு பக்கத்துல வச்சுட்டு நீ தான் பூவே அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சீன் முடிஞ்ச உடனே ஹீரோவும் வெளியே போயிடுறாரு, ஹீரோயினும் வெளியே போயிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து புலம்பினே வராரு, நான் வந்து அவனை அடிச்சு சாவடின்ற அளவுக்கு எனக்கு வந்து காண்டாகுது அவனை பார்த்தா அப்படின்ட்டு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து கூட்டிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க டைம்ல நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க எனக்கா இருக்கே அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க எனக்குலாம் ஆள் இருக்குப்பா அப்படின்ட்டு. அப்ப செகண்ட் ஹீரோயின் வந்து கேக்குறாங்க உனக்குலாம் ஆள் இருக்கான்னு சிரிக்கிறாங்க. கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பி வந்து ப்ரொஃபசர் ஹான் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த நர்ஸை வந்து சொல்றாங்க சைக்காட்ரிஸ்ட் வந்து இங்க இல்லையே அப்படின்ட்டு. அப்ப எனக்கு வேற வழி இல்லை போலியே டாக்டர் கியாங் ஜூ இருக்காங்களா அப்படின்னு ஹீரோவோட தம்பி வந்து கேக்குறாங்க. அவங்க இங்க இருக்காங்கன்னு தானே நர்ஸை பார்த்து கேட்க. அப்ப நர்ஸ் வந்து சொல்றாங்க ஹீரோயினும் வந்து இங்க இல்ல அப்படின்ட்டு. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தான் கேட்டிருப்பாங்க போல. அங்க இருக்க நர்ஸ் வந்து சொல்றாங்க அவங்க இன்னைக்கு ஆஃப் டேலயே கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவும் வந்து சொல்றாரு ஓ அப்படியா ஓகே அப்படின்ட்டு. நர்ஸ் போகவும் நம்ம ஹீரோவோட தம்பியும் உள்ள வரதுக்கும் கரெக்டா இருக்கும். ரெண்டு பேரும் வந்து படுத்துக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோவோட தம்பியே பார்த்துட்டு இருக்க, ஏன் பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாரு அவரு. அடப்பா சின்ன வயசுல நீ தான்டா அழுதுட்டே இருந்த, அண்ணா என்ன பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனேவே ஹீரோவோட தம்பியை கொஞ்சம் சென்டிமெண்டலா டச் ஆகிறாரு போல. உங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்காதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லையே என்னை பத்தி ஒரு சில நல்ல ஞாபகமும் உங்ககிட்ட இருக்கே அப்படின்னு சொல்றாரு ஹீரோவோட தம்பி. உடனே ஹீரோ வந்து சொல்றாரு நான் உன் முகத்தை பார்க்கல, நீ வேணா என்னோட ஹேண்ட்ஸமான முகத்தை பாரு, நான் தூங்குறேன். அப்ப ஹீரோவோட தம்பி ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. உடனேவே ஹீரோவோட தம்பியை பார்த்து கொஞ்சம் ஏந்துறேன்னு சொல்லிட்டு அவரு சரி எழுந்துட்டுல போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட தம்பியும் பாவமா எழுந்து போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுக்கிறாரு. கட் பண்ணி அழுது சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வர நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து பீரை குடிச்சுக்கிட்டே வந்து காலங்காத்தாலேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க காலங்காத்தாலேயே பீரா அப்படின்ட்டு. செகண்ட் ஹீரோயின் வந்து சொல்றாங்க சரி அதை விடுங்க, இந்தாங்க உங்களோட கிஃப்ட்டை பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து வேணான்னு சொல்ல நான் வந்து இங்க வந்து எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துட்டேன், உங்களுக்கு தான் கொடுக்கல, இந்தாங்க வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்க உங்க ஆளை கரெக்ட் பண்ணுங்க
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கப்பல் டிஷர்ட் வந்து ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினும் உடனே குஷியா போயிட்டு அதை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. கட் பண்ணி அடுத்த சீன ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கப்பல் டிஷர்ட்டை வந்து நம்ம ஹீரோயினோட க்ரஷுக்கு தான் கொடுக்கலான்னு வராங்க. அந்த டைம்ல பாவம் நம்ம க்ரஷ் யார்கிட்ட மாட்டின்னு திட்டு வாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அடுத்த சீனே ஹீரோட அம்மா வந்து ஹீரோட தம்பிக்கு வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சிஓ வந்து உள்ள வராரு. அப்ப சிஓ பார்த்துட்டு ஹீரோட அம்மா வந்து கேக்குறாங்க, என்னது இது, அவன் தான் ஷூவை வந்து போட மாட்டான்னு சொன்னால, ஒழுங்கா விளையாட முடியாத போனதுக்கும் அவனோட கால் இந்த மாதிரி ஆனதுக்கும் காரணமே நீங்க தான். இல்ல ஸ்பான்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்டான அவங்க, அதனாலதான் அவங்க கேட்டதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப ஹீரோட அப்பா வந்து சப்போர்ட்டுக்கு வர, நான் வேணா உங்க காலில் போட்டுக்கிறேன், உங்க காலில் இருந்து ரத்தம் வருதா இல்லையான்னு பார்ப்போமா. அப்ப வந்து சிஓவும் சரி ஹீரோட அப்பாவும் சரி ரெண்டு பேருமே சைலண்ட் ஆறாங்க. ஹீரோவோட அம்மா வந்து சரியான கான்ல இருக்காங்க. கட் பண்ணி அடுத்த சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா எங்கேயோ கிளாஸா மாசா போயிட்டு இருக்காங்க. அந்த ஷூவை செஞ்ச கம்பெனிக்கிட்டே போயிட்டு, இனிமே நீங்க எனக்கு ஸ்பான்சர்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு கெத்தா நிக்கிறாங்க அவங்க முன்னாடி. அடுத்த சீனு அந்த புது பொண்ணும் நம்ம ஹீரோ தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த புது பொண்ணு இனிமே நம்ம வந்து பிளேயர்னு வச்சுப்போம். அப்ப அந்த பிளேயர் பொண்ணு வந்து சொல்றாங்க, உங்களால எனக்கு எவ்வளவோ ஆட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு, நீங்க வந்து ரீஹபிலிட்டேஷன் சொன்னதுனால என்னோட ஃபேமே டவுன் ஆயிடுச்சு உங்களால அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கு. நீங்க ரொம்பவே மோசம், உங்க பேச்ச கேட்டு நான் வந்து ரீஹபிலிட்டேஷன் அறிவிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அங்கிள் என்ன எல்லாருமே மறந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிளேயருக்கு இருக்க பயமே அதுதானே. அப்ப நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சூப்பரான தத்துவம் வந்து சொல்லுவாரு. ஃபிளைட் வந்து அவ்வளவு வேகமா வானத்துல பறக்கணும்னா தரையில இருந்து தான் பொறுமையா தான் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. உன்னோட உடம்ப முதல்ல பாத்துக்க, நான் மீதி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, நீங்க ரொம்பவே மாசான ஆளு, நான் உங்களை நம்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனேவே ஹீரோ வந்து சொல்றாரு, தாராளமா நம்பலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, இன்னும் 10 நாள்ல என்னோட பேமெண்ட் வந்து வரணும், எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க, அது மட்டும் நடக்கலைன்னா உங்களோட கான்ட்ராக்ட் வந்து நான் முறிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணி அடுத்த சீன் ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட க்ரஷும் நம்ம சைக்காட்டிஸ்டிடம் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அவர் வெளியே போகிட்ட தான் வந்து அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அப்போ ஹீரோயினோட க்ரஷ் வந்து சொல்கிறாரு, இந்த ரிசர்ச் ரொம்பவே முக்கியமானது, நம்ம வந்து அவரோட கோஆப்ரேஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவரை ஃபோர்ஸும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து கத்துறாங்க, அவரு யாருன்னா பார்க்கக்கூடாதவங்கள பார்த்துட்டாங்கன்னா பாஸ்ட்ல இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைக்காட்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு, பேஷண்ட்டோட கன்சர்னும் ரொம்பவே முக்கியம் தானே அப்படின்ட்டு. அப்போ யாருன்னா ஒரு கார்டியன் அவர் கூட இருந்தே ஆகணும் ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அவரை தனியாக மட்டும் விட்டுறவே கூடாதுன்ட்டு. அப்ப ஹீரோ வந்து கார் ஏறி கிளம்பலான்னு போக ஹீரோயின் வந்து முன்னாடி வந்துட்டு, நான் தான் உங்களோட கார்டியன்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கார்ல ஏறின உடனே வந்து சீட் பெல்ட் போடலான்னு போவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க, இங்க ரொமான்ஸ்லாம் பண்ணாதீங்க, நீங்க பேஷண்ட் நான் டாக்டர் அப்படின்ட்டு. உடனேவே ஹீரோக்கு பல்ப் ஆயிரும். அவர் வந்து இல்ல போன் எடுத்துட்டு நான் ஜிபிஎஸ் தான் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லுவாரு. கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் ஹார்ஸ் ரேசிங்லாம் நடக்கும்ல அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. இல்லங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து உங்களோட க்ரஷ் தானா அப்படின்னு கேக்குறாரு ஹீரோயினை பார்த்து. ஹீரோயினும் ஆமா அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிடுறாங்க. நான் போயிட்டு விஐபி ரூமை தேடிட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பிடுறாரு. எனக்கு கம்மியான நேரம் தான் இருக்கு, சீக்கிரமா வாங்க நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து அதை கண்டுக்காம வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயினோட க்ரஷுக்கு தான் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து ரிப்ளைவே வந்திருக்காது. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹார்ஸ் ரேஸை தான் பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. அப்ப எல்லாரும் அவங்களை இடிச்சுட்டு உள்ள போக ஹீரோ வந்து தான் அவங்க கையை பிடிச்சி இழுத்து காப்பாத்துவாரு. லைட்டா ஆக்வர்டா இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே. கட் பண்ணி அடுத்த சீன் தான் நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டர் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, நான் வந்து லீ கூன் எங்க இருந்து வரேன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஏஜென்சி கூன்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனேவே அந்த இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வெளியில தூக்கி போடுங்களான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து வெளியே தூக்கி போடலான்னு போக அப்ப ஹீரோ வந்து அந்த பெட்டிங் பேப்பரை பார்த்த உடனே அந்த 5ஆம் நம்பர் குதிரை மேல மட்டும் பந்தயம் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனேவே அந்த இன்வெஸ்டரும் வந்து எந்த நம்பர் வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அனலைஸ் பண்ணுவாரு. அனலைஸ் பண்ணி கரெக்டா அந்த டைம் முடியும், அந்த டைம்ல 3ஆம் நம்பர் மேல பெட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. உடனேவே இன்வெஸ்டர் வந்து அந்த ரெண்டு பேருமே வெளியில தள்ளுங்கடா அப்படின்னு சொல்ல, ஏன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு, அந்த பெட்டிங் டைம் முடிஞ்சவனே சொல்லியிருப்பாரு. அப்புறமா ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து வெளியில தள்ளி விட்டுடுறாங்க. அவங்க பாட்டு நடந்துன்னு போக, நம்ம இப்போ போவேனா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோ.
அந்த டைம்ல ஹீரோவையும் ஹீரோயினையும் வெளியே அமைச்சவங்களே வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஏன்னா ஹீரோ சொன்ன நம்பர் வின் பண்ணிடுச்சு. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் வந்து ஷாக் ஆகுறாங்க, எப்படிரா அப்படின்ற மாதிரி. உடனேவே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி இன்ட்ரோ பண்ணியிருப்பாருன்னா இவரோட ஏஜென்சியில் ஒர்க் பண்ற டீம் டாக்டரா தான். அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, என் டீம் டாக்டருக்கு வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமா கிளம்பியே ஆகணும் அப்படின்ட்டு. உங்களோட பாஸை வந்து தனியாக என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்டுனே வராங்க, உனக்கு நல்லாவே தெரியும் அந்த குதிரை தான் வின் பண்ண போகுதுன்ட்டு, அதனால தான் நீ டைமை டிலே பண்ணி சொன்னியா அப்படின்ட்டு. ஹீரோ வந்து ஜஸ்ட் ஏ ப்ரிடிக்ஷன், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரு கார்ல ஏறின உடனேவே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து சீட் பெல்ட் போட்டுருவாங்க. அந்த டைம்ல ஹீரோ வந்து சொல்லுவாரு, எனக்கு தெரியுங்க உங்ககிட்டயும் கை இருக்குன்ட்டு. ஹீரோயின் வந்து அப்ப ஏறும் போதே சொல்லியிருப்பாங்க என்னன்னா, என்கிட்டயும் கை இருக்கு, நானே சீட் பெல்ட் போட்டிருக்கேன், நீங்க போட்டு விடாதீங்க அப்படின்ட்டு. அதை பத்தி சொல்லுவாரு ஹீரோ. நீங்க தான் என் மேல ஃபீலிங்ஸ்ல இல்ல, நான் வந்து உங்க மேல ஃபீலிங்ஸா தான் இருக்கேன், அதனால நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினுக்கும் லைட்டா காதல் வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. கட் பண்ணி அடுத்த சீனு ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டாங்க. அப்ப ஹீரோ வந்து கேக்குறாரு, ரெண்டு பேரும் சாப்பிட போலாமான்ட்டு. உடனேவே ஹீரோயின் வந்து இல்ல எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட க்ரஷை வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி தான். கட் பண்ணி அடுத்த சீனே நம்ம ஹீரோயினோட க்ரஷ் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கிறான். அப்போ வந்து சொல்றாங்க, அனஸ்தீசியா வந்து கொடுக்கும் போது பேஷண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், எதுக்காக நம்ம வந்து அவர் ஆப்ரேஷன் பண்ண போறோன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினோட க்ரஷ் வந்து யோசிப்பான். ஹீரோயின் க்ரஷோட ஹெட் வந்து என்ன சொல்லியிருப்பானா, சைக்காட்டிஸ்ட் டீம் கிட்ட வந்து நியூரோ டீம் கிட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துடணும் அந்த ரிசர்ச்சை அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவங்களோட க்ரஷ் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, இல்ல இது வந்து மொத்தமா ஹீரோயின் தான் பண்ணா அப்படின்ட்டு. நீ என்ன காந்தியா ரொம்ப நல்லவன் நினைப்பா அப்படின்ட்டு சொல்லி இந்த ப்ராஜெக்டை நம்ம டீமுக்கு எப்படின்னா வர வைக்கிறது உன் பொறுப்புன்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல தான் இருப்பாங்க. அப்ப நர்ஸு கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, எங்க ஹீரோயின் இல்லையான்ட்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருமே வெயிட் பண்றாங்க, சீக்கிரமா அனஸ்தீசியாக்குள்ள போலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் வந்து சரி படுத்துருவாரு. நம்ம ஹீரோயினோட க்ரஷ் தான் வருவான் ஹீரோவை ஆப்ரேஷன் பண்றதுக்காக. அப்ப ஹீரோ வந்து அனஸ்தீசியால இருக்கும்போது யோசிப்பாரு, எப்படி இவன் ஏன் வந்தான், இவனுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஹீரோயின் கூட இருக்குல்ல அப்படின்ட்டு. அதை யோசிச்சுக்கிட்டே அவர் வந்து ஃபுல்லாக வந்து அன்ஸ்டேபிளாக போயிடுவார். அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் நடக்கும். கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட க்ரஷ்ஷுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஹீரோயினோட க்ரஷ் வந்தே இருக்க மாட்டான். கப்பிள் டிஷர்ட்லாம் போட்டு இது பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அந்த டைமில் அவன் வெளியே வந்த உடனே ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஹீரோயினோட ஜூனியர் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி வாடா அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. ஹீரோயினோட க்ரஷ்ஷை வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்கள தான் பார்க்க போவான், இவங்கள கண்டுக்க மாட்டான். அப்ப ஹீரோயின் வந்து இவன் போறத வந்து பாத்துருவாங்க. ஸ்ட்ரெயிட்டா அவங்களும் பின்னாடியே போவாங்க. இல்ல எனக்கு வந்து ஹீரோயின் கூட மீட்டிங் இருந்தது, நான் போய் பேசிட்டு மட்டும் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லுவான். இல்ல எனக்கு பசிக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோயினும் வந்து இதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சரி இரு, நான் என்னோட கோட் எடுக்கிறதுக்காகவது போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வருவாங்க மேல. ஹீரோயின் வந்து அவன் மீட்டிங் ரூமுக்கு வரான்னு கேட்டவனவே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் ஹீரோக்கு வந்து நினைவே திரும்பும். ஹீரோ வந்து கண்ணை முழிப்பாரு. அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல சும்மா அனலைஸ் தான் பண்ணியிருப்பாங்க போல. அதே டைம்ல நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க மொத்தமா வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு அதை மொத்தமா அழிக்கிறாங்க அவங்க ரெடி பண்ணதை. ஹீரோயின் க்ரஷ் வந்து அந்த ஃப்ளோருக்கு வந்தவனவே ஹீரோயின் போய் ஒளிஞ்சுப்பாங்க. அவன் உள்ள வரலான்னு வருவான். அந்த டைம்ல ஹீரோயினோட ஜூனியர் பொண்ணு வந்து இல்ல எனக்கு பசிக்குது நான் போறேன்னு உடனே இவனும் பின்னாடியே கிளம்பிடுவான். ஹீரோயின் உட்காந்து தேம்பி அழுவாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டே எப்பயாவது அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு வந்து நீ ரொம்பவே டஃப்பான ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்ட, நான் அழுவலாம் மாட்டேன், அழுவுறதுன்றது வந்து பணக்காரங்க தான் அழுவாங்கன்ற மாதிரி சொன்னேன். அப்ப ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆயிட்டு, என் முன்னாடியே வராது, எதுக்காக என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து அங்கிருந்து வெளியே வந்துட்டு ரோட்ல உட்காந்து தேம்பி அழுந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோவோட தம்பி தான் வர்றாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து எங்க போறாருன்னா அந்த பார்க்கிங் லாட்ல ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட க்ரஷை போட்டு பொழக்கிறாரு அவரு. அவளுக்கு எதுக்காக இந்த மாதிரி பண்ண, அவ என்னோட ஆளு, இனிமே அவ பக்கம் வரவாளை வச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீனே நம்ம ஹீரோயினையும் ஹீரோவோட தம்பியும் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி போயிட்டு காஃபி வாங்கிட்டு வராரு. அந்த டைம்ல ஹீரோயினை போயிட்டு டிராப் பண்ணிட்டு ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தைங்கெல்லாம் பேசிட்டு ஹீரோயினை வந்து சந்தோஷப்படுத்திட்டு அமுச்சு வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட தம்பியும் வந்து குஷியா போயிடுறாரு. இவரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து லவ் பண்றாரு போல. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒர்க்ல இருக்காங்க. அப்ப நர்ஸ் வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்ட்டு. ஹீரோயினும் வந்து இல்லையே, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக அப்போ ஹீரோயினோட க்ரஷோட ஆள் வந்து உள்ளே வராங்க. ஹீரோயினோட ஜூனியரு அவங்க கிட்ட இருக்க அந்த நெக்லஸ் ஈஃபில் டவர் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இவங்களும் வந்து ஷாக் ஆகிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து போகிறப்ப அந்த ஈஃபில் டவரை பார்த்துட்டு போக அப்போ நர்ஸு வந்து லீகூனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்ப ஹாஸ்பிட்டல் டைரக்டர் எல்லாருக்கும் வந்து தெரியுது லீ குன் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டான் அப்படின்ட்டு. அப்ப அந்த டைரக்டர் வந்து சைக்காட்டிக் ஸ்டெட்டையும் நம்ம ஹீரோயினோட கிரஷையும் பிடிச்சி திட்டுறாரு. அந்த பேஷண்ட் 3 மாசம் இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோனோட க்ரஷ் வந்து சொல்றான், இல்ல அவங்க 2 பேருக்கும் வந்து லவ் ட்ராக் போறதுதான் இங்க தெரிஞ்சு இஷ்யூவா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப சைக்காட்டிஸ்ட் வந்து பாக்குறாரு, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. அப்ப டைரக்டர் வந்து டாபிக்கை மாத்தி வர்றாரு, திட்டுறாரு, நான் தான் சொன்னல அப்பவே இதுவா தான் இருக்கும் இந்த மாதிரி எதனா அப்படின்ட்டு. அப்போ சைக்கடிஸ்ட் வந்து சொல்கிறாரு, நான் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணி எப்படின்னா வந்து சம்மந்தம் வாங்க வைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ டேரக்டர் வந்து சொல்கிறாரு இல்லைனா அப்படின்ட்டு. அப்போ அந்த டேரக்டர் வந்து சொல்கிறாரு, நம்ம ஹீரோயினை வந்து ப்ராஜெக்ட்ல வந்து தூக்கியே ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ சைக்கடிஸ்ட் வந்து சொல்கிறாரு, இல்லை அவளோட ரிசர்ச் தான் இது, அவளை விட்டு எப்படி தூக்குவீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த டேரக்டர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை தூக்கி போட்டுட்டு, இது நியூரோ பண்ண டெஸ்ட்லேருந்து வந்த ரிசல்ட் அப்படின்ட்டு. அப்போ சைக்கடிஸ்ட் ஹெட் வந்து ஹீரோயினோட க்ரஷை பார்த்துட்டு, எனக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த ரிசல்ட்டை எடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்போ டேரக்டர் வந்து சொல்கிறாரு, எப்படியா இருந்தாலும் தெரிய போகிற விஷயம் தான், இப்போ தெரிஞ்சதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ட்டு. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து புது ஆஃபீஸ் வந்து திறக்கிறாரு, ஏஜென்சி கூனுன்ட்டு. அங்கே எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட க்ரஷ் வந்து நான் அன்றைக்கி வராததுக்காக சாரி கேட்கறதுக்காக ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவான். ஹீரோயினை வந்து அங்கே வெளியே நின்று யோசிச்சுட்டு இருப்பாங்க. அன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் உள்ளே போகலாமா வேணாமான்ட்டு. சரி உள்ளே போயிடுவாங்க. அங்கே போனால் அவன் ஒரே கதையாக சொல்லுவான். ஹீரோயின் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் மூஞ்சில் தண்ணி ஊற்றுற மாதிரியே ஒரு வாரத்துக்கும் யோசிப்பாங்க. இருந்தாலும் ஊற்ற மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட க்ரஷ் வந்து சொல்கிறான், இல்லை நான் உன்னோட ரிசர்ச் பேப்பரை திருடணும்னு நினைக்கிறேன், நீ தான் வந்து அதோட ஹெட்டாக இருந்த, இப்போ நீ அதை விட்டு வெளியே கிளம்புறியா அப்படின்றான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஊத்தாம அவங்க மொத்த தண்ணியும் காலி பண்ணி வச்சிடறாங்க. இவனே வந்துட்டு சொல்றான், இங்க தண்ணியை வந்து ஃபில் பண்ணுங்க, என் மேல ஊத்துறான்ற மாதிரி யோசிக்கிறான் போல இவன். அது மட்டும் இல்லாம அவன் கடைசியா ஒன்று சொல்றான், இந்த மாதிரி இருந்தாதான் நம்மளோட ரிசர்ச்சை வந்து காப்பாற்ற முடியும், நீ கிளம்பிடு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம உன்னோட ரிசர்ச் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நீ ரிசர்ச் பண்ணது இத்தனை நாள் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனேவே ஹீரோயின் வந்து அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண உடனே அடுத்த சீன் தான் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அங்க ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதுலயே படுத்துடுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, என்னம்மா வாழ்க்கையே இருந்த மாதிரி படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, செகண்ட் ஹீரோயின் வந்து என்ன சொல்லி கட்டிப்பிடிப்பாங்கன்னா, ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தள்ளி போ அப்படின்னு ஹீரோயினும் வந்து சொல்ல, செகண்ட் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, என்ன கப்பல் டிஷர்ட் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்ட்டு. ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க, என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிடுச்சா அப்படின்ட்டு. ஹீரோயின் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அக்கா பையன் காதை வந்து மூடுவாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோயினுக்கு வந்து அந்த ஞாபகமே வரும். என்னன்னா ஹீரோ வந்து ஹீரோயினோட காதை மூடி இருப்பார்ல, அவங்க 2 பேரும் பின்னாடி இருக்கும்போது அதை யோசிச்சுக்கிட்டே அவங்க வந்து ரொம்பவே வந்து சோகமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரிசர்ச் பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டைம்ல அவங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஹீரோயினோட க்ரஷோட கேபினுக்கு தான் போவாங்க. அப்ப அவனோட டேபிள்ல எல்லா குப்பையும் இருக்கும். அந்த குப்பைங்க எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு அதுக்கப்புறமா அவங்க நோட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட அதுல லீ குன் வந்து அனஸ்தீஷியாக்கு ரீசெண்டா போயிருக்காங்கன்றது தெரியும். அந்த டைம்ல இவங்க நியூரோ சர்ஜன் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கவனவே அவனும் நோட் பண்ணிடுறான். அவன் வந்து சொல்றான், எப்போ வந்து இவர் வந்து அனஸ்தீஷியாவுக்கு போனாரு, என்னோட ரிப்போர்ட்டு என்னோட கன்சர்ன் இல்லாம நீங்க வந்து எப்படி அவரை ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவா ஒரு சில ஃபியூ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார் அவரு. ஓ, இதுக்கு முன்னாடில இருந்தே நீ வந்து இதுக்காக தான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தியா அவங்க வந்து நினைக்கிறாங்க. நீ வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்ல வந்து ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாம இது வந்து பேஷண்ட்டுக்கு தெரியுமா, இதுக்காக தான் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணீங்கன்றது அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட க்ரஷ் வந்து திணறான். அந்த டைம்ல ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, நான் அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், நான் அவன் பக்கம் தான் நின்று இருக்கணும் அப்படின்ட்டு. உடனேவே ஹீரோயின் வந்து அவங்களோட க்ரஷோட காலரை பிடிச்சி தூக்கிடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினோட க்ரஷ் வந்து சொல்றான், என் மேல கோவப்படாத, கொஞ்சமாவது கருணை காட்டுன்னு சொல்ல ஹீரோயின் வந்து சரியான காண்டை அங்க இருக்க குப்பை தொட்டி ஃபுல்லா அவனோட டேபிள்ல எப்படி இருந்ததோ அப்படியே போல கொட்டி விட்டு போயிடுறாங்க. பேஷண்டே இல்லாம எப்படி வந்து நீ ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ண போற, கிளம்பு அப்படின்னு சொல்றான். அந்த டைம்ல ஹீரோயின் வந்து அவன் கொடுத்த மெட்டல் ஈஃபில் டவர் இருக்கும், அது குப்பை தொட்டியில போட்டு கிளம்பிடுறாங்க. கட் பண்ணி அடுத்த சீனை தான் கட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி வந்து நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து ஒரு பார்சல் வந்து அமைச்சிருப்பான், அந்த பிரேஸ்லெட்டு. கரெக்டா அவங்க பிரேஸ்லெட்டை வாங்கி பிரிச்சு தான் சந்தோஷப்படுறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஃபிளாஷ்பேக் தான். ஹீரோ வந்து ஒரு சீனை பார்த்துட்டு சூசைட் பண்ணிருப்பார்ல, அதோட மிச்ச பகுதி தான் காட்டுறாங்க. அது என்னன்னா செகண்ட் ஹீரோயின் வந்து ஏன் ஹீரோவோட தம்பியை வந்து கிஸ் பண்ணிருப்பாங்கன்னா, ஹீரோவோட தம்பி வந்து நம்ம செகண்ட் ஹீரோயினை வந்து வேணான்னு சொல்லியிருப்பான். அதுக்காக தான் நீ என்னடா என்ன வேணான்னு சொல்றதுன்ட்டு நம்ம ஹீரோவோட தம்பியை வந்து கிஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம டேட்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிஸ் பண்ணி முடிச்சவனவே செகண்ட் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இனிமே வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம், உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் தான் உன்னை வந்து வேணான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த டைம்ல தான் அவங்களோட பிரேஸ்லெட்டும் அவங்க கீழே விழுந்திருக்கும் போல. நம்ம ஹீரோ வந்து அப்பதான் வந்து தப்பா புரிஞ்சிருப்பாரு போல. அடுத்த சீன் காட்டுறாங்க, அலுமினி ரீயூனியன் இன்விடேஷன் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அவர் அந்த காரை கிளீன் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து கிடைக்கும். அவரும் வந்து இந்த டேட்டை பார்த்தா எனக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு மாதிரியே இருக்கு இந்த இன்விடேஷன்ல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்ல நம்ம செகண்ட் ஹீரோயினும் வந்து விஷ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அடுத்த சீனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஆபீஸுக்கு தான் வராங்க. உள்ள வந்துட்டு நான் மழையில நனைஞ்சிட்டேன், என்ன உள்ள விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனேவே நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயினை வந்து உள்ள விட்டுடுறாரு. உள்ள விட்டுட்டு போகும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க எங்க என்னோட ரூம் அப்படின்ட்டு. அதோட இந்த எபிசோட வந்து இங்கேயே முடிக்கிறாங்க.